இனி உலகம் உங்கள் கையில். தமிழ் வாழ தமிழால் இணைப்போம். ஹரிச்சந்திரன் அவார்ட்ஸ் நாமினிஸ் ஆர் திரு சீமான், திரு நாஞ்சில் சம்பத். தமிழீழம் மலர்வதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு நான் தீர்மானம் போட்டிருக்கிறேன், அதை வலியுறுத்துவேன் என்று சொல்லுகிற ஒரே தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஒரே தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மட்டும். இந்த ஆட்சியாளர்கள் எவ்வளவு அக்கறையோடு இந்த மரங்களை நட்டு வளர்த்திருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர் பிறந்த நாளைக்கு மரம் நட வந்தார் தெரியுமில்ல. கையில ஒரு உரையை போட்டுக்கிட்டு கரண்டிட்டு அள்ளி போட்டாங்க. என் மண்ணை கூட தொட அஞ்சுகிற உனக்கு, வெக்கப்படுகிற உனக்கு என் மண்ணை ஆளுகிற உரிமை எதுக்கு? எதுக்கு? திரு நாஞ்சில் சம்பத். ஜெயலலிதா திருந்தவில்லை, வைரமாகத்தான் இருக்க முடியும். இனிமேல் அவர் அதிகாரத்திற்கு வந்தால் தவறுக்கு மேல் தவறுகள் நடக்கும். கோமேதமாகத்தான் இருக்க முடியும். அம்மாவினுடைய ஆற்றலுக்கு நிகர் இல்ல. அதை நீங்க அதோட யாருடைய ஒப்பிடக்கூடாது. ரெண்டு பேருமே தகுதியானவங்க தான். நாஞ்சில் சம்பத் இவர் ஏற்கனவே அம்மா கிட்ட தன் தகுதிக்கேற்ப இன்னோவா வாங்கி விட்டதால இந்த முறை இந்த அவார்டு திரு சீமான் அவர்களுக்கு நாங்க கொடுக்கிறோம். வெல்கம் மிஸ்டர் சீமான். பெஸ்ட் டபுள் மீனிங் அவார்ட்ஸ் நாமினிஸ் ஆர் திரு EVKS இளங்கோவன் மற்றும் திரு ஸ்டாலின் அவர்கள். பிரதமரையும் முதல்வரையும் ஒரு சேர பேசி ஒரே நாள்ல ஊடகங்கள் கொண்டாடிய ஒருவர் நம்ம EVKS இளங்கோவன் அவர்கள். என்ன செய்தீர்கள் 50 நிமிடம் நீங்களும் மோடியும்? நமக்கு இருக்கிற பிரச்சனையில இப்ப இந்த டவுட்லாம் தேவையாடா? இவரோட பேச்சுக்கு ஒரு மாதம் முழுவதும் பல இடங்களில் இருந்து பல விருதுகள் குவிஞ்சது. அடுத்த இடத்தில் இருப்பவர் திரு ஸ்டாலின் அவர்கள். இந்நேரத்தில் இந்த விருதை இவருக்கு கொடுக்கிறதுல நாங்க பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பெஸ்ட் டபுள் மீனிங் அவார்ட்ஸ். ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் ஸ்டாலின். பெஸ்ட் கோஆர்டினேட்டர் அவார்ட் நாமினிஸ் ஆர் திரு வைகோ மற்றும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். சிறியவர்கள் முதல் பெரியோர் வரை இன்னைக்கு இவருக்கு வாயில வாஸ்து சரியில்லைன்னு இவரை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாலும் வெற்றிகரமா இவர் ஒரு கூட்டணி அமைச்சிட்டாரு. நம்ம வைகோ அவர்கள். நாங்க 4 பேர் நாங்க தான் 8 மாசமா ரூம்மேட் மாதிரி ஆயிட்டுமே. அடுத்த இடத்தில் இருப்பவர் தமிழின் இசையும் தென்றலின் குழுமையும் ஒருங்கே பெற்ற ஒரு தலைவி தமிழிசை. குலாம் நபி ஆசாத் அங்கே சந்திப்பதற்கும் நான் இங்கே சந்திப்பதற்கும் எந்தவித ஒற்றுமையும் இல்லை, எந்தவித தொடர்பும் இல்லை. இவரோட பேச்சால பலர் கூட்டணிக்கு வராமல் தெரிச்சு ஓடியதே இவரோட தனி சிறப்பு. சூரியன் உதிக்கிறதோ இல்லை, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, சூளக்கருப்பு அடிடா இத சொல்லிக்கிட்டே புடிடா, சுழல்கிறதோ இல்லையோ, மாம்பழம் பழுக்கிறதோ இல்லை, தாமரை மலர்ந்தே கும்தளக்கர கும்மா இத வாங்கிக்கடா சும்மா. பெஸ்ட் கோஆர்டினேட்டர் அவார்ட். So please welcome டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். பெஸ்ட் அலுவாச்சி அவார்ட்ஸ் நாமினிஸ் ஆர் திருமதி வளர்மதி, திரு துரைமுருகன் அவர்கள். திருமதி வளர்மதி, திரு துரைமுருகன் அவர்கள். கூட்டத்துல 10 பேரா சேர்ந்து கோரஸா அழுதவங்களுக்கு இந்த விருது கொடுக்கறது இல்ல. போகும்போது 1000 பேரை கூட்டி வச்சு ஒத்த ஆளா நின்று அழுத திரு துரைமுருகன் அவர்களுக்கு இந்த விருதை கொடுப்பதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். சோ ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் துரைமுருகன் அவர்கள். பெஸ்ட் வில்லன் அவார்ட் நாமினிஸ் ஆர் திரு விஜயகாந்த் மற்றும் திரு வைகோ அவர்கள். நாக்கை துருத்தி சினிமாவில் பேசும்போது மட்டுமே இவரின் நடிப்பை பார்த்து பயந்தது உண்டு. ஆனால் இப்ப இவர் என்ன செய்தாலும்
காமெடியாகவே எல்லோராலும் பார்க்கப்படுது. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. அடுத்த இடத்தில் இருப்பவர் நம்ம வைகோ. இவரின் திறமையை சொல்ல வார்த்தைகளே இல்லை. திரு வைகோ அவர் தலைமையில் இயங்குகிற அந்த அமைப்புக்கு 1500 கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டது. மைண்ட் எவ்வளவு பிரிஜுடிஸா இருக்குன்னு எனக்கு தெரியும். எப்படியாவது இதுல என்னை கில்ட்டி ஆக்கிடலான்னு பாக்குறேன். இவ்வளவு பத்திரிகையாளர்கள் என்னை விட மதிக்கிறவே அதனால கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லலையே. ஜெயலலிதா வாசல்ல போய் இந்த கேள்வி கேப்பியா? பேசியே கொள்ளும் சொல்லின் செல்வர் வைகோ. சோ ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் வைகோ அவர்கள். பன்மொழி வித்தகர் அவார்ட் நாமினி சார் திரு ஜி.கே. வாசன் மற்றும் திரு விஜயகாந்த் அவர்கள். நம்ம ஜி.கே. வாசன் பேசும்போது இவர் பேசுறாரா இல்ல சாப்பிடுறாரான்னு ஒரே குழப்பமா இருக்கும். ஒரே டைம்ல 2 வேலை செய்யறதுல இவர் வல்லவர். மிக முக்கியமாக மிகவும் பழுதடைந்த பேருந்துகளை உடனடியாக பயன்பாட்டிலிருந்து நிறுத்த வேண்டும். இருந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் இந்த விருதை தட்டி செல்றாரு. காரணம் ஏன்னா ஒரே நேரத்துல உலக மொழியில எந்த மொழியில பேசுறாருன்னு சத்தியமா புரியாது. So please welcome Mr. விஜயகாந்த் அவர்கள். பெஸ்ட் ஸ்டிக்கர் அவார்ட் நாமினி சார் திரு ஸ்டாலின் மற்றும் அம்மா அவர்கள். ஸ்டாலின் காலி குடத்துல மட்டும்தான் ஒட்டினாரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஆனா அம்மா தாலி வரைக்கும் ஒட்டியிருக்காங்க. அதனால இந்த விருது அம்மா அவர்களுக்கு கொடுப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். சோ ப்ளீஸ் வெல்கம் அம்மா அவர்கள். பெஸ்ட் டயலாக் டெலிவரி அவார்ட் நாமினிஸ் ஆர் திரு விஜயகாந்த் மற்றும் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். எத்தனையோ நிகழ்ச்சிகள்ல பேசினாலும் இவரோட வார்த்தைகள் ஒரு வாரத்துக்கு மேல யாருக்கும் ஞாபகத்தில் இருக்காது. ஆனா நம்ம நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசின பேச்சு சமூக வலைத்தளங்கள்ல ரெக்கார்ட் பிரேக் பண்ணத இனி யாராலையும் பிரேக் பண்ண முடியாது. பல்வேறு கட்டடங்களோ 400க்கும் மேற்பட்ட பேருந்துகளோ 7 மாத காலமாக துவக்க விழாக்கா காத்திருக்கோம். இந்த திட்டங்கள்லாம் முன்னாடியே வந்தா அந்த அம்மா பேருக்கு தானே புகழ் கிடைக்கும். அம்மா வரட்டும்னு காத்திருக்கோம். சரி, இது எங்க ஆட்சி? அம்மாவுக்கு இப்படி ஒரு சோதனை. அம்மா தொடங்கட்டும்னு காத்திருக்கிறதுல என்ன தப்பு? இது என்ன குடிமொழிக்கு போயிடுச்சு. அதனால இந்த விருதை நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு கொடுப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சோ ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் நாஞ்சில் சம்பத் அவர்கள். யூடிவி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விருதுகள் பணம் கொடுத்தால் தான் கிடைக்கும் என்று ஒரு எண்ணம் எல்லார் மனசுலையும் ஆழமா பதிஞ்சிருக்கு. அது தவறு என்பதை உணர்த்தவே இந்த விருதுகளை நாங்கள் கொடுக்கிறோம். மற்றபடி யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் இவ்விருதுகள் கொடுக்கப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விருதுகள் இன்றோடு முடிவது அல்ல, இனியும் தொடரும்.